வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா. எல்லாருக்குமே சன்னா மசாலானாலே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அந்த டாஸ்க்கை பிரேக் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக நான் சொல்லித்தரேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு 200 கிராம் வெள்ளை சுண்டலை எடுத்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி அதை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வழங்கிருச்சுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கணும். 3 வெங்காயம்னா 3 தக்காளி. அதே மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளியை சேர்த்துருங்க. அதை தாண்டி வணக்குனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்து ஒரு கைப்பிடி வேக வச்ச சுண்டலை இதோட சேர்த்து 2 பெரட்டி விட்டுக்கலாங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு 10 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானோடனே 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோடனே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வேக வச்ச சுண்டலை இதோட சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி 2 கிளறிக்கலாங்க. அடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஜாரை அலாசி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு என்ன திக்காக தெரிஞ்சதுன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்த்திக்காதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துங்க, ஏன்னா சுண்டல் வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்து பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் பச்சை பாலை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துனீங்கன்னா ஆடை வரும், அது வாயில் பட்டால் நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை இதோட சேர்த்துக்குங்க. இந்த சர்க்கரை தாங்க டேஸ்ட் கொடுக்கறது. கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துனீங்கன்னா தான் வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்குங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நானு, ரொட்டி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்போவாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.